நேற்றைய தினம் சுவிட்சர்லாந்தின் பேர்ன் நகரில், அதாவது 11/10/2025 சனிக்கிழமை மாலை அரசாங்கத்தின் ஆதரவுடன், அதாவது அனுமதியுடன் நடத்தப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டமானது இறுதியில் நிறைய கடைகள் பொருட்சேதங்களை விளைவிக்கக்கூடிய வகையில் இருந்தது. இது பாலஸ்தீனத்திற்கு ஆன ஆதரவு என்ற நோக்குடனும், அதாவது காசாவினுடைய போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நோக்குடனுமே இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன. கடைசியில் போலீஸ்காரர்களின் கண்ணீர் புகை குண்டுகள், தடியடி, தண்ணீர் பம்ப் பாய்ச்சல் போன்ற நடவடிக்கைகளில் போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் கலகங்களும் ஏற்பட்டது. அதனால் கடைகளுடைய கண்ணாடிகள், பேங்க் கண்ணாடிகள் போன்ற உடைக்கக்கூடியது எதுவோ அது அத்தனையும் பெரும்பாலும் உடைத்தெறிந்தார்கள் ஆர்ப்பாட்டக்காரர்கள். ஆனால் இன்று ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆர்ப்பாட்டம் நடந்த இடத்திலிருந்து இந்த வீடியோ பதிவிடுகிறேன். அந்த ஆர்ப்பாட்டத்திற்கான எந்த தடயமும் இல்லாதவாறு அந்த இடம் அமைதியான சூழ்நிலையே காணப்படுகின்றது. நாளைய மறுதினத்திற்குள் அந்த கண்ணாடிகள் உடைந்த சேதம் விளைவித்த பொருட்கள் என்பனவை மீண்டும் பழைய நிலையில் செய்து விடுவார்கள். இது அவர்களுடைய சிறப்பான ஒரு விடயம். இந்த போராட்டங்கள் ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும், அதாவது அமைதியான முறையிலே போராட்டங்கள் நடத்தியிருந்தால் இன்னும் நல்லாக அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். காசாவினுடைய அவலநிலை முற்றுப்பெற வேண்டும் என்பதே எங்கள் எல்லோரினதும் ஆவல்.